வணக்கம். எப்போதுமே மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்தியாவை விமர்சிக்கும் ஊடகமாகும் அல் ஜசீரா. ஆனால் சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ கூட உண்மை வெளிவந்துவிடும் என்று சொல்வதுண்டு. அல் ஜசீராவின் விஷயத்திலும் அதுதான் நடந்துள்ளது. இந்த கணக்குகளை பாருங்கள். அல் ஜசீரா வெளியிட்ட அறிக்கையில் உள்ள கணக்குகளாகும் இவை. அதாவது, காஷ்மீர் மாநிலத்தில் மோடியின் ஆட்சி காலத்தில் சுற்றுலா எவ்வளவு வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது. எல்லோருக்குமே தெரியும், நரேந்திர மோடி அதிகாரத்தில் வந்தபோது ஜம்மு காஷ்மீர் அமைதியாக இருந்திருக்கவில்லை. 2013-12 ஆண்டுகளின் அறிக்கைகளை பார்த்தால் தெரியும். மக்கள் தெருக்களில் நின்று இராணுவத்தினர் மீது கல்லெறிந்த காட்சிகள் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறோம். மோடி அதிகாரத்தில் வந்தபோதும் நிலைமை அப்படித்தான் இருந்தது சிறிது காலத்திற்கு. ஆனால் 2016 1.3 மில்லியன், சுமார் 13 லட்சம் பேர் ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகளாக சென்றுள்ளார்கள். அடுத்தடுத்த ஆண்டுகளில் அது குறைந்துள்ளது என்பதையும் காண முடிகிறது. காரணம், மோடி வந்த சில காலம் காஷ்மீரில் அமைதியில்லாத நாட்களாகத்தான் இருந்தன. நாம் தொடர்ந்து வன்முறை சம்பவங்களை செய்திகளில் பார்க்க முடிந்த காலம் இருந்தது. 2018 1 மில்லியனை அடையவில்லை. ஆனால் 1 மில்லியனுக்கு மிக நெருக்கமான அளவு சுற்றுலா பயணிகள் சென்றிருந்தார்கள் காஷ்மீருக்கு. 2019 இந்தியா ஆர்டிகல் 370 ரத்து செய்தது. 2020 கோவிட் பரவியது. 2021 கோவிட் இருந்தது. ஆனால் சுமார் 6-7 லட்சம் பேர் சுற்றுலா பயணிகளாக காஷ்மீருக்கு சென்றுள்ளார்கள். 2022 சுமார் 26 லட்சம் பேர் அங்கு சுற்றுலா பயணிகளாக சென்றுள்ளார்கள். 26 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் 2022 மட்டும் காஷ்மீருக்கு சென்றுள்ளார்கள். 2023 சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்து 2.7 மில்லியனாக மாறியுள்ளது. அதாவது 27 லட்சத்திற்கு மேல். 24 அதாவது கடந்த ஆண்டு 35 லட்சம் பேர் சுற்றுலா பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு சென்றுள்ளார்கள். இது ஏதேனும் ஒரு இந்திய ஊடகத்தின் அறிக்கையாக இருந்தாலும் கூட உடனே சிலர் சொல்வார்கள் பொய் என்றும், ஊடகத்திற்கு பல பெயர்கள் சொல்லியும் கூறுவார்கள். அல் ஜசீரா சொன்னால்தான் நம்பக்கூடியவர்கள் நமது நாட்டில் நிறைய பேர் உள்ளார்கள். அதனால்தான் நாம் அந்த ஊடகத்தின் அறிக்கையையே எடுத்து இங்கு ஆதாரமாக வைத்துள்ளோம். அல் ஜசீராவின் கணக்குகளில் இது காணப்படுகிறது தெளிவாகவே. 35 லட்சம் பேர் 2024 காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகளாக சென்றுள்ளார்கள். இந்த 35 லட்சம் பேர் அங்கு அறைகள் எடுத்து தங்கியவர்களாக இருப்பார்கள். அவ்வளவு மக்கள் அங்கு 1 அல்லது 2, 5, 10 நாட்கள் தங்கியிருந்தால் அவ்வளவு நாட்கள் உணவுக்காக செலவிட்டிருப்பார்கள். அவர்கள் அங்கு வாகனங்களில் பயணித்திருப்பார்கள், குதிரைகளில் சவாரி செய்திருப்பார்கள், படகுகளில் சவாரி செய்திருப்பார்கள், அங்குள்ள சுற்றுலா மையங்களில் டிக்கெட் எடுத்து பார்வையிட்டிருப்பார்கள், அங்கிருந்து பல பொருட்களை வாங்கியிருப்பார்கள். அதன் மூலம் அந்த மாநில மக்களுக்கு கடந்த ஆண்டு பெரிய வருமானம் கிடைத்திருக்கும். சுற்றுலாவை நம்பி வாழ்பவர்களுக்கு அது மிகப்பெரிய வருமான மார்க்கமாக இருந்தது. ஜம்மு காஷ்மீரின் GDPயில் சுமார் 10% சுற்றுலாவில் இருந்து வரும் வருமானமாகும். அது கடந்த ஆண்டுகளில் பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இருந்துள்ளவர்கள் 8 நாட்கள் 10 நாட்களின் பயணமாக சென்றுள்ளார்கள். அது ஒரு புதிய காட்சியாக இருந்தது. தமிழக மக்களே கூட பெருமளவில் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்று வந்ததை நாம் அறிவோம். மற்ற நேரங்களில் ரிஸ்க் எடுத்து பயணம் செய்யும் இளைஞர்கள் பைக்குகளில் போவதை நாம் பார்த்திருந்தோம் என்றால், இப்போது குடும்பத்துடன் தைரியமாக மக்கள் காஷ்மீருக்கு சென்று வந்தார்கள். அந்த விதத்தில் அங்கு சமாதானம் இருந்தது. எனவே நரேந்திர மோடி வந்த பிறகு காஷ்மீர் பின்னடையவில்லை, மாறாக வளர்ச்சி அடையத்தான் செய்தது. மக்களுக்கு நம்பிக்கை வந்தது, நாட்டில் பாதுகாப்பு அதிகரித்தது. அதனால்தான் அதை அழிப்பதே தீவிரவாதிகளின் உண்மையான நோக்கமாக இருந்துள்ளது என்பது தற்போதைய தாக்குதலின் மூலம் தெளிவாகிறது. அதனால்தான் அவர்கள் சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்துள்ளார்கள். சுற்றுலா பயணிகள் அங்கு வரக்கூடாது, பயப்பட வேண்டும். அதற்கு அவர்களை இலக்கு வைத்து தாக்கினால் மட்டுமே அவர்கள் பயப்படுவார்கள். அப்படி சுற்றுலா பயணிகள் வராமல் போனால் அங்கு யாருக்கும் வேலை இருக்காது, வருமானம் இருக்காது. அப்படி பட்டினியும் பரிதாபமும் நிறைந்த நிலையில் மக்கள் இருந்தால்தான் 100, 200, 500, 1000 என்று கொடுத்து அவர்களை தீவிரவாதத்திற்கு ஈர்க்க முடியும். இராணுவத்திற்கு எதிராக போராட்டத்தில் முன்னால் நிறுத்த முடியும். அவர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்த முடியும், கல்லெறிய முடியும். மாறாக வருமானம் உள்ள, வாழ்க்கை தரம் உள்ள மக்கள் அதற்கு வரமாட்டார்கள். அந்த வருமானத்தை அழிப்பதே இப்போது சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து ஒரு தாக்குதல் நடந்ததற்கான காரணமாகும். அதோடு இந்தியர்கள் மதத்தை வைத்து சண்டையிட வேண்டும், ஜாதி அடிப்படையில் சண்டையிட வேண்டும். அதனால் மதத்தை அடிப்படையாக கொண்ட கொலைகளை நடத்தி உள்ளார்கள். கொடூர குணம் கொண்ட
மிருகங்கள். இப்போதே சமூக ஊடகங்களில் இரு பக்கமும் சண்டை தொடங்கிவிட்டது. அதை உருவாக்குவதும் அந்த தாக்குதல் நடத்தியவர்களின் நோக்கமாகவே இருந்துள்ளது. எப்படியோ தெரிந்தோ தெரியாமலோ அல் ஜசீராவும் உண்மையை சொல்ல ஆரம்பித்து விட்டது. சொல்லாமல் இருக்க முடியாது. எத்தனை நாள்தான் பொய் சொல்ல முடியும்? உண்மை ஒரு நாள் அறியாமல் கூட இதுபோல் வெளிப்பட்டுவிடும்.